ஹாய் கைஸ், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மீன் மார்க்கெட் வந்திருக்கேன். எது ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெசிபியை டிசைட் பண்ணுவோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. செம்ம க்ரௌடுங்க, சண்டே ஆச்சுனாலே. வா, நண்டு, வஞ்சரம், கடல் மீனுங்க எக்கச்சக்கம். பட் நம்ம ராட்டு வாங்கலாம் இன்னைக்கு. கடல் ராட்டா இல்ல வளர்ப்பு ராட்டான்னு செக் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. கால்லாம் இந்த மாதிரி பிங்கா இருந்தா அது கடல் ராட்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல கடல் ராட்டை எடுத்தாச்சு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஸோ இன்னைக்கு இதை வச்சு ஒரு தொக்கு இல்லைன்னா ஃப்ரை மாதிரி பண்ணலாம். கூட கொஞ்சம் ரைஸும் ரசம், அவ்வளோதாங்க. சண்டே லஞ்ச் சார்ட்டட். ஃபுல்லா ரெசிபியை பார்த்துருவோமா? ப்ரான்ஸை டீவைன் பண்றதுக்கு இந்த மாதிரி நைஃப் ஒன்று இருக்கு. ஸோ இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். அப்படியே மெதுவாக ஸ்லிப் பண்ணி உள்ள இருக்க வேஸ்ட்டை நீட்டாக எடுத்துடலாம். அண்ட் தட்ஸ் ஆல். பக்காவாக க்ளீன் ஆயிடுச்சா? அடுத்து மசாலாவை போட்டுருவோமா? ப்ரான்ஸை மேரினேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ப்ளஸ் ஒரு ½ டீஸ்பூன் டர்மரிக் பவுடர். ஸ்டாண்டர்ட் மேரினேட்டிங் ப்ரொசீஜர் தாங்க. கொஞ்சம் வினிகர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். சால்ட் வந்து ஒரு ½ ஸ்பூன், பிகாஸ் திரும்ப நம்ம மசாலாலையும் போடுவோம், அதனால கொஞ்சமாக இப்போதைக்கு போட்டால் போதும். இதெல்லாம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour கிட்ட வச்சிருங்க ஃப்ரிட்ஜில். வெளியே வச்சாலும் ஓகே. ஸோ போன தடவை கராச்சி பிரியாணி பார்த்தோம். ஸோ டவுன் சவுத் அப்படியே கீழே கேரளா ஸ்டைலில் இன்னைக்கு ஒரு ப்ரான்ஸ் ரெசிபி, ப்ரான்ஸ் ஃப்ரை, ஒரு செமி ட்ரை மசாலா மாதிரி இருக்கும். ரைஸுக்கும் ரசத்துக்கும் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறேன். ரெசிபி டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு, வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் இவ்வளோ பூண்டும் இந்த இஞ்சியும் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் மசாலாக்கான ஃப்ளேவரே கொடுக்கறது. நெக்ஸ்ட் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு 25 நம்பர்ஸ் போட்டிருக்கு. ஷுட் பி க்ளோஸ் டு 150 grams மேபி. இதுக்கு ஏன் பிக் ஆனியன் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாதுன்னா அந்த ஸ்வீட்னஸ் வந்துடும் பிக் ஆனியன்ல. ஸோ ஸ்மால் ஆனியன்ஸ்ல தான் அந்த ஒரு ஸ்பைசி சார்ட் ஆஃப் ஃப்ளேவர் இருக்கும். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யூ யூஸ் ஸ்மால் ஆனியன்ஸ். கடைசியாக ஒரு டொமேட்டோங்க, இவ்வளோதான். அதுக்கப்புறம் கறி லீவ்ஸு, மற்றபடி வேற எதுவும் கிடையாது. சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்ல மண் சட்டியாக எடுத்திருக்கேன் நான். ஸோ இஃப் யூ ஹேவ் இரும்பு சட்டி ஆல்சோ தட் இஸ் ஃபைன். ஸோ யா, லெட்ஸ் கோ. கேரளானாலே கோகனட் ஆயில் தானே, நல்லா தாராளமாக ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் லைட்டாக ஸ்லோ பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரான்ஸை பொரிச்சு எடுத்துடலாம். கேரளா ரெசிபிஸ்ல ஹைலைட்டே அந்த கோகனட் ஆயிலோட ஸ்மெல்லுங்க. ஒரு வேற லெவல்ல ஒரு அரோமேட்டிக்கா இருக்கும். ஐ ரியலி என்ஜாய் குக்கிங் கேரளா ஃபுட் ஆக்சுவலி. ஸோ ப்ரான்ஸ்ல எப்பயுமே நிறைய தண்ணி விடும். ஸோ அதனால ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சாலே குக்கிங் ப்ராசஸ் வில் பி ஃபாஸ்டர். பாருங்க, கொஞ்ச நேரத்துல எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. தண்ணி எல்லாம் வற்றி எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் ப்ரௌன் ஆகிட்டா எடுத்துடலாம். அப்படியே அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பிகாஸ் வி ஆர் கோயிங் டு மேக் த மசாலா நோ. எனக்கு என்னமோ இதை நீங்கள் இரும்பு சட்டியில் பண்ணாலே நல்லா இருக்கும். பிகாஸ் மண் சட்டியில் லைட்டாக மசாலா ஸ்டிக்கிங் டு இட். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் ஆயில் மட்டும் ஊற்றி ஃபஸ்ட்டு கடுகு, கார்லிக், கொஞ்சம் ஜிஞ்சர், இது ஒரு 1 minute வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஆனியன் போடலாம். அந்த கார்லிக்கை போட்டோனையும் கோகனட் ஆயிலும் அதுவும் சேர்ந்து ஒரு ஸ்மெல் வருது பாருங்க. திஸ் இஸ் வை ஐ டோல்ட், அந்த அரோமேட்டிக்ஸ் தாங்க. நெக்ஸ்ட் ஸ்மால் ஆனியன்ஸ் போட்டுடலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஆனியன்ஸ் வதங்குறதுக்கு உப்பு ஒரு ½ teaspoon. இது ஒரு 2 to 3 minutes ஆர் மேக்ஸிமம் 5 minutes நல்லா வதங்கட்டும். ஏன்னா ஆனியன்ஸ் ராவாக இருந்தாலும் நல்லா இருக்காது, எஸ்பெஷலி ஸ்மால் ஆனியன்ஸ். ஸோ ஒரு 5 minutes கிட்ட ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மசாலா 2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லிங்க. கேரளா டிஷ்ஷஸ் எல்லாத்துலேயுமே ஆல்மோஸ்ட் காஷ்மீரி ரெட் சில்லி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதில் இது மட்டும்தான் போடுறாங்க, நம்மளும் அதே ஃபாலோ பண்ணிடுவோம். கலரை அப்படியே ரணகலம் ஆக்கிடுவோம். இப்போ பாருங்க, கும்பி பாகம் மாதிரி இல்லை. இது அப்படியே சாந்தமாக்குறதுக்கு டொமேட்டோ நல்லா வதங்க விட்டுட்டா மசாலா ரெடி. அடுத்து ப்ரான்ஸை போட்டுடலாம்.
இது ஒரு 2 to 3 மினிட். இதில் ஒரு ½ கப் ஹாட் வாட்டருங்க. மசாலா எல்லாம் கம்பைன் ஆகி அப்படியே அதை விட்டுட்டா நல்லா வதங்கிடும். அப்படியே நம்ம மசாலா பிடிக்குதுன்னு சொன்னேன்ல சட்டியில், அதுவுமே கெட் கம்பைன்டு. ஸோ இதை அப்படியே நல்லா வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரான்ஸை போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு சால்ட் டெஸ்ட்டும் போடலாம். இன்னும் சால்ட் போடணும், பட் அதை ப்ரான்ஸ் போட்டுட்டு பார்த்துக்கலாம். ஸோ இது கூட ப்ரான்ஸ் சேர்த்துடலாங்க. ப்ரான்ஸை சேர்த்துட்டு கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஃபார் ஃப்ளேவர்ஸ் ஒரு 4-5 போதும். நல்லா பிஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா ஃப்ளேவர் இன்னும் நல்லா இறங்கும். ஸோ இதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வதங்க விட்டால் எல்லாம் கம்பைன் ஆகி ரெடி ஆயிரும். சால்ட் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னேன், அதையும் போட்டுக்கலாம். இது கூட ஒரு ½ லைம் ஜஸ்ட் பிரிங் அவுட் த ஃப்ளேவர். கிச்சனே ஒரு பயங்கரமான ஸ்மெல்லு, சூப்பராக இருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம காரம் வேற, ரசம் ரைஸோட சூப்பராக இருக்கும். பார்த்துருவோமா? சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக அப்படி ஊற்றிட்டிங்கன்னா ரா கோகனட் ஆயிலோட ஸ்மெல் இருக்கும். தட்ஸ் ஈவன் மோர் பெட்டர். சீஃபுட் வித் ரைஸ் அண்ட் ரசம் இஸ் ஒன் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஃபுட்ஸ் டு கோங்க. அந்த காம்பினேஷனே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி உங்களோட கம்ஃபர்ட் ஃபுட் காம்போவும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு சண்டே சமையல் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் சப்ஸ்கிரைப். பாய்.